7 ஸ்டோன்ஸ். இந்த பால் எடுத்து இந்த கட்டை மேல அடிக்கணும். கட்டை கலைஞ்சு போச்சுன்னா உங்க டீம்ல இருக்கவங்க அந்த கட்டையை எடுத்து அடுக்கணும். நாங்க இந்த கட்டையை அடுக்க விடாம பந்தால அடிப்போம். இந்த விளையாட்டை வச்சு மீனாட்சி முதுகுல இருக்கிற மச்சத்தை கண்டுபிடிச்சிடலாம். எல்லாரும் ரெடியா? ரெடி. உங்க டீம்ல இருந்து யார் இந்த கட்டையை அடுக்க போறீங்க? வைஷு, நீ தான் சின்ன பொண்ணு, நீயே போயிடு. இல்ல என்னால ஃபாஸ்டா அடுக்க முடியாத, நீங்க போங்க. என்னாலயும் வேகமா எடுக்க முடியாது. நான் பண்றேன். வாடி வா, இன்னைக்கு மாட்டன. டாடி நீங்க ஃபர்ஸ்ட் அடிங்க. சரிடா. ஏய் கரெக்ட்டா அடி. ஐயோ கங்கா, கங்கா நான் வேணும்னு பண்ணடி. சத்தியமா நான் வேணும்னு பண்ணல. நீ சாரி தெரியாம அடிச்சிட்டேன். டேய் கரெக்ட்டா அடிடா. இருங்க நான் அடிக்கிறேன். நீ எங்க அடிக்குற? டேய் சீக்கிரம் அடிடா. நீ தான் அடி. அட்ரா. டேய் அடி. அட்ரா ஆகாஷ். ஒண்ணு வேணாம். நீ ஜெயிச்சிட்ட, எனக்கு முதுகு பங்க்சர் ஆயிடுச்சு. அண்ணி, இந்த விளையாட்டு அப்படிதான் இருக்கும். நீங்க வந்து அடிங்க. என்னால முடியாதுமா, இந்த ஆட்டத்தை ஸ்டாப் பண்ணிடுங்க. மம்மி உங்களுக்கு விளையாடவே தெரியல. இவங்க ஆடுனாங்களே, ஒரு அடியாவது அவங்க மேல பட்டுச்சா? ஆமா, எனக்கு விளையாட தெரியல. ஷோ, இதான் டீம் ஸ்பிரிட். ஒரு கல்லு கூட என் மேல விழாம பாத்துக்கிட்டீங்க. ஆமா, நீ சூப்பர். நானே இங்க வலி தாங்க முடியாம துடிச்சுக்கிட்டு இருக்கேன். மம்மி இன்னொரு ரவுண்ட் விளையாடலாமா? மரியாதையா ஓடி போயிரு. அப்ப கேம் ஓவரா? நீங்கடா, நம்ம கேரம் விளையாடலாம். வா வா. பிரபு. ஐயோ முறிக்கிறாளே. ஐயோ. அவளோட முதுக பஞ்சர் ஆக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி ஓ முதுக பஞ்சர் ஆகிட்டு வந்து நிக்கிற. தன் வினை தன்னை சுடன்னு கேள்விப்பட்டிருக்கேன். தன் வினை தன்னை அடிக்கணும் இப்பதான் நேர்ல பாக்குறேன். கங்கா, நான் வேணா முதுகுல மருந்து வேணா தடவி விட்டுமா? கங்கா, நான் வேணா உன் முதுகுல மச்சம் இருக்கான்னு பாக்கட்டுமா? விளையாடுற நேரமா இது? அண்ணனும் தம்பியும் 2 பேரும் வேணும்னே என்ன அடிச்சீங்க. ஏண்டி, மீனாட்சி சேஃபா தப்பிச்சுக்கிட்டா, நீ விளையாட தெரியாம இடையில மாட்டிக்கிட்ட. சரி விடுங்க, பரவாயில்ல. அடுத்த பிளான் காலுக்கு போடுவோம். இவ்வளவு அடி வாங்கியே நீ திருந்தல இல்ல? அடுத்து ஏதோ பிளான் இருக்குன்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கு என்ன பண்றது? நமக்கு வீடு வேணாமா? அதுக்காக தான் இவ்ளோ கஷ்டப்படுறேன். உங்க கம்பெனில ஸ்ட்ரைக் நடக்கணும். என்ன பத்தலையா? ரூபா கம்பெனில ஸ்ட்ரைக் நடக்கணும். என்ன பத்தலையா? சுந்தரம் சமாதானம் பேச வருவான். பணியவே கூடாது. ஸ்ட்ரைக்க வாபஸ் வாங்க கூடாது. அவனுக்கு எதிராக கோஷம் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஓ, ரூபா வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரைக்க வாபஸ் வாங்கணும். சுந்தரத்தை வேலையை விட்டு துரத்தணும்னு கோரிக்கை வைக்கணும்.
பயப்படாதீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு நான் கேரண்டி. எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு தான் பிரச்சனை வராம இருக்கணும். எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? பணக்காரங்கிட்டையும் புத்திசாலிகிட்டையும் ரொம்ப உஷாரா நடந்துக்கணும். இப்ப இங்க நடந்த எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். பயப்படாதீங்க. எனக்கு பிரச்சனை வந்தாதான் இதை நான் யூஸ் பண்ண வேண்டி வரும். வரட்டா? சரி சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே. சார் சார் சாரி சார் சாரி சார் சார் கண்ணு தெரியல உனக்கு? ஃபோனில் பேசிட்டு சார். சாரி சார், பார்க்கல. சாரி சார் சாரி சார் சாரி கொஞ்சம். சார் இந்த அப்படி இதை எங்களுக்கு எடுக்க தெரியாதா? எஸ் டாடி. எங்கடா இருக்க? ஆபீஸ்ல டாடி. டேய், போய் சொல்லாத. நம்ம கம்பெனில ஸ்ட்ரைக் நடக்குது. டாடி என்ன சொல்றீங்க? நம்ம கம்பெனில ஸ்ட்ரைக்கா? ஊரை சுத்தாத, உடனே போய் என்னன்னு பாரு. சுந்தரம். என்ன தம்பி, உன்னுடைய கம்பெனியில காலவரையற்ற ஸ்ட்ரைக்காமே? இன்டெஃபினட் ஸ்ட்ரைக், வேலை நிறுத்தம். எவ்வளவு பணம் அதிகமா கொடுத்தாலும் வேலை நிறுத்தத்தை வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்றாங்களாமே. கம்பெனி ப்ரொடக்ஷன் அவுட்டு, சேல்ஸ் அவுட்டு, மொத்தத்துல டோட்டல் வாஷ் அவுட். டேய் தம்பி, நீ சின்ன பையன்டா. சுந்தரத்துக்கு எதிராக சதி பண்ணலாமாடா? தப்பு தப்பு, கன்னத்துல போட்டுக்க. நீ பிளான் பண்றதுக்குள்ள நான் வேலையே முடிச்சிட்டேன் பாத்தியா? உனக்கு பேட் லக். இட் வில் கண்டினியூ நெக்ஸ்ட் டைம் ஆல்சோ. ஓகே, வச்சிரு. சுந்தரம் சுந்தரம் சுந்தரம். ஸ்ட்ரைக்கா? முதல்ல ஆபீஸ்க்கு போறேன். ஏன் பாஸ், சாமியார் கெட்டப்ப நல்லா தானே இருந்துச்சு, எதுக்கு இந்த கெட்டப்ப மாத்த சொன்னீங்க? இப்ப அதுவே நல்லா தானே இருந்துச்சு. டேய், நீ இல்லாதப்போ ஒருத்தன் என்ன பார்த்து இந்த சாமியாரை பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு, இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு வந்திருக்காரு, நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாமான்னு ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அச்சுச்சோ, அதுக்காகத்தான் இந்த கெட்டப்பே. ஓஹோ, ஆமா, இது என்ன கெட்டப்பு? டேய், இது ஜோசியக்காரன் கெட்டப்புடா. வாங்க பாஸ், என்னை பார்த்தா என்ன மடப்பாய மாங்கான்னு எழுதி ஓட்டி இருக்குதா? ஜோசியக்காரன்னு சொல்றீங்க, பூண்ட காணா, கிளிய காணா, சோழிய காணா, அப்புறம் கையில புடிச்சிருப்பாங்களே ஒரு குச்சி, அத காணா, இந்த ரேகையை உத்து பாப்பாங்களே பூத கண்ணாடி, அத காணா. அப்புறம் எப்படி நம்மள ஜோசியக்காரன்னு ஒத்துக்குவாங்க? டேய் மாங்கா மடையா, டெக்னாலஜி மாறி போச்சு, அதுக்கேத்த மாதிரி நாமளும் நம்மள அப்டேட் பண்ணிக்கணும். எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க பாஸ். அதாவது மொபைல் ஜோசியம்னு போன்ல ஒரு ஆப் வந்திருக்கு. அதை டவுன்லோட் பண்ணி கைய காமிச்சா அதுவும் கைய போட்டோ எடுக்கும்.
அத வச்சு உன் ஜாதகத்தையே சொல்லலாம். அப்படியா? ஆ, எனக்கு இது தெரியாம போச்சே. உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ இப்படியா இருப்ப? ஆ, சரி, அப்படின்னா முதல்ல என் கையை பார்த்து சொல்லுங்க இதோ பார்க்கலாம். பாக்குறேன். நல்லா காட்டுறா. ஆ. சிம்ம ராசி சிவசு அவர்களே, பேரெல்லாமா சொல்லுது? அது எங்கடா சொல்லுச்சு? நானா சேர்த்து சொல்றேன்டா. ஓ, சரி சரி சொல்லுங்க. இந்த மாசம் முழுவதும் சாப்பாட்டு காசுக்கு நீ நாயா பேயா சுத்த போற. அப்படியே போட்டிருக்குது. ஜோசியம் பார்க்கும் பொழுது குறுக்க பேசக்கூடாது. ஓ. அமைதியா சரி கேட்கணும். சரி, மேல சொல்லுங்க. உன் வாயாலேயே நீ கெட்டு சின்ன பின்னமாக போற. ஆ? டேய், எது உண்மையோ இல்லையோ இப்ப சொன்னது 100% கரெக்ட். நான் நம்ப மாட்டேன் பாஸ். அடே, அன்னைக்கு வயசுவ கடத்தி வச்சப்போ நீ என்ன பண்ண? உன் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தியா? எல்லாம் கெட்டு போனதுக்கு காரணம் நீ தான்டா. நானா? ஆமா. நான் அப்படி என்ன பண்ணேன் பாஸ்? ஏண்டா, அன்னைக்கு அந்த மீனாட்சியும் ஆட்டோக்காரியும் அடிச்சிட்டு பேசாம தாண்டா போனாங்க. நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம, நல்ல வேலை பாஸ், அவங்க அடிச்சிட்டு மட்டும்தான் போனாங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தா இந்நேரம் நம்ம கதி என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னியா இல்லையா? அந்த மீனாட்சி உஷாராய் போலீஸுக்கு போன் பண்ணிட்டா. அப்ப எஸ்கேப் ஆனது தாண்டா. இன்னும் சுத்திக்கிட்டே இருக்க மாடா. ஓகே 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 பாஸ், ஓகே பாஸ், டென்ஷன் ஆகாதீங்க. மேல மேல படிங்க. ஆ, ஆ. நல்லா கவனி. இந்த வாரம் முழுவதும் 100க்கும் 500க்கும் நீ லோலோன்னு கஷ்டப்படுவ. அப்ப அடுத்த வாரம் சரியாயிருமா? அடுத்த வாரம் 5க்கும் 10க்குமே கஷ்டப்படுவடா. ஐயோ, அப்ப இந்த மாசம் முழுவதுமே இப்படித்தான் இருக்குமா? அது மட்டும் இல்லடா, தண்ணிக்கும் பிரச்சனை வரும். ஆமா பாஸ், இந்த வாரம் முழுசு நான் குடிக்கவே இல்லை. ஏண்டா, நான் சொன்னது குடிக்கிற தண்ணிடா. இதுவும் குடிக்கிற தண்ணிதான் பாஸ். உன்னை திருத்தவே முடியாதுடா. எக்ஸ்கியூஸ் மீ, வாட் இஸ் திஸ்? ஆமா ஆமா, இவர் அப்படியே பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். அப்படியே இங்கிலீஷ்ல தான் எதையும் கேட்பாரு, தமிழ்ல கேளியா? ஐயோ டேய், கொஞ்சம் சும்மா இருடா. வந்திருக்கிற ஒரு கஸ்டமரும் போயிட போறான்டா. இவனை பார்த்தா நல்ல கஸ்டமர் மாதிரி தெரியல. அது எப்படி பார்த்த உடனே சொல்ற? கொஞ்சம் அமைதியா இரு. சார், இது வந்து மொபைல் ஜோசியம். என்னது மொபைல் ஜோசியமா? புதுசா இருக்கே. புதுசா இருக்குல்ல, அதனாலதான் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். வாங்க பார்க்கலாம். எப்படி பாப்பீங்க? நீங்க முதல்ல மொபைல்ல உங்க கைய காட்டணும். உங்க கைய அப்படியே போட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி உங்க எதிர்கால வாழ்க்கைய நான் புட்டு புட்டு வைப்பேன். அப்போ புட்டுக்கு தொட்டுக்கு என்ன வைப்பீங்க? கோழி குருமா. ஐயோ, மூஞ்சி முகரையும் பாரு, உன் வாழ்க்கையில என்னென்ன நடக்கும்ங்கறத டீடைலா சொல்லுவேன்னு சொல்றாரு. இப்ப ஜோசியத்துக்கு மொபைல் ஆப் ஒண்ணு வந்திருக்குது, அதை வச்சு சொல்லுவாராம் ஐயா. ஓ, அப்படி ஒரு ஆப் இருக்கா? அந்த ஆப்போட பேர் சொல்லுங்க, இந்த போன்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் அப்பவே சொல்லல. என்னன்னு? இவன் நம்ம கிட்ட ஜோசியம் பார்க்க வந்த மாதிரி தெரியல. நம்ம எப்படி ஜோசியம் பார்க்கறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவன் போய் 4 பேருக்கு வெளியில ஜோசியம் பார்ப்பான் போல தெரியுது. தொழில் ரகசியத்தை சொல்லி கொடுத்துறாதீங்க, உஷார். ஹலோ, அந்த ஆப்போட பேரெல்லாம் சொல்ல முடியாது. ஜோசியம் பார்க்க போறீங்களா இல்லையா? ஏன் சொல்ல முடியாது? யோ, அந்த ஆப்பை நீ டவுன்லோட் பண்ணா 50,000 ரூபா ஆகும், தருவியா? ஓ மை காட், 50,000 ஆகுமா? ஆமா, 50,000 தான் ஆகும். நீயே அதை டவுன்லோட் பண்ணேன்னா 50,000 ஆகும். நாங்க உனக்கு அந்த ஆப்பை ஷேர் பண்ணா வெறும் 10,000 தான். 10,000 தெரியா? சரி சரி, அப்ப நீங்களே ஜோசியம் பாருங்க. ஜோசியம் பார்க்க எவ்வளவு ஆகும்? ஒரு 10 ரூபா ஆகுமா? ஏன் 5 ரூபா கூட? ஐ ஹேவ் நோ சேஞ்ச். பாத்தீங்களா, இவங்கிட்ட ஒரு பேச்சுக்கு சொன்னோம்னாக்கா 5 ரூபா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான் போல இருக்க. அப்போ நான் எவ்வளவு தான் கொடுக்கணும்? ஒரு 267 ரூபா கூட சரியா போயிடும். 267? அது என்னடா சம்பந்தம் இல்லாம 267? சம்பந்தம் இருக்கு பாஸ். எப்படி? ஓட்டருக்கு, வாட்டருக்கு, சைடிஸ்க்கு இதெல்லாம் கணக்கு பண்ணி பாருங்க, கணக்கு கரெக்டா வரும்.
எப்பவுமே உனக்கு அந்த நினப்பு தானா? சரி பார்க்கலாம். இங்க வாயா. என்னையா பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்காம போற? என்கிட்ட கொஞ்சம் பைசா கம்மியா இருக்கு, மீதி காசு போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா, இவர் வீட்டுக்கு போய் மிச்ச காசு செட்டு வர வரைக்கும் நாங்க நாக்க தொங்க போட்டு இங்கே உட்காந்துருப்போம். போயா வேலையை பார்த்துட்டு. ஏய், கம்முனு. யோ இரியா, சொன்னா நீ போயா. போயா, இருக்கிறத குடியா, நான் பாக்குறேயா. யோ அட பாவி, காலையில இருந்து கடை போட்டு உட்கார்ந்துருக்கேன், ஒருத்தனும் வரலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா வந்த ஒருத்தனையும் விரட்டி விட்டுட்டியடா. போங்க பாஸ். சாமியார் கிட்ட போட்டிருந்தோம், சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லாம நல்லா போயிட்டு இருந்தது. எப்ப இந்த கெட்டப்ப போட சொன்னீங்களோ மொத்தத்துக்கு ஆப்படிச்சு விட்டீங்க. முதல்ல மொபைல்ல உங்க கையை பாருங்க. அப்படியா? இரு. அங்கேயும் ஏன் கதை தான். மீனாட்சி எங்க? 5 நிமிஷத்துல வரேன்னு ஃபோன் பண்ணாங்க. அம்மா நீங்க எதுக்கு மீனாட்சியை தேடுறீங்க? ஏன் எல்லாத்தையும் உங்ககிட்ட அவசியமா சொல்லணுமா? ஏ கங்கா, 2 பேருக்கு என்ன பிரச்சனை? மீனாட்சி எங்கன்னு கேட்டேன். ஏன் எதுக்குன்னு காரணம் கேக்குறா உங்க தங்கச்சி. நீ எதுக்கு இப்ப மீனாட்சி தேடிக்கிட்டு இருக்க? மறந்துட்டீங்களா? என் கையில பாருங்க என்ன இருக்குன்னு. கையில என்ன இருக்கு? இத வச்சு நீ என்ன செய்ய போற? தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு. ஐயோ, பிளான் பிங்க. ஓ ஓகே ஓகே, பிளான் பியா? இந்த எண்ணெய மீனாட்சி நடந்து வரும்போது ஊத்தி விடுறேன். அவ அப்படியே கால் வழுக்கி தடுக்கி விழுவா. கால்ல அடிபடும்ல, அப்போ நான் வந்து உன் கால்ல சுளுக்கு பிடிச்சிருக்கு, சுளுக்கு எடுக்கிறேன்னு சொல்லி அந்த சமயத்துல அவ கால்ல மச்சம் இருக்கான்னு பாத்து விடுறேன். ஓ நீ அப்படி போறியா? சூப்பர் சூப்பர், நீ பண்ணு. நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் இதை பண்ணதான் போறேன். நான் சொல்றது எப்பவும் கேட்டுறாத. நீங்க உள்ள போங்க. என்னை ஊத்துக்கங்க. சீக்கிரம் சீக்கிரம் வந்துட போறா. வா வா வா, உள்ள வா. அண்ணி, என் போனை எங்கேயாவது பாத்தீங்களா? ஐயோ, யாருக்கு எண்ணெய் ஊத்துறது? வாணி தண்டா ஊத்துனா. யாரோ தெரியாம கொட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க. ரொம்ப வலிக்குதா? ஆமா. தொலைஞ்சு போன குழந்தை கஸ்தூரியோட லாக்கெட் இங்க எப்படி வந்தது? இது யாரோட லாக்கெட்? எந்ததா? இவங்க என்னோட அப்பா அம்மா. உன்னோட அம்மா அப்பாவா? ஆமா. நான் தான் உண்மையான கஸ்தூரி. 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 நான் தான் எங்க வீட்டை நான் தேடிக்கிட்டு இருந்தேன், கிடைச்சிருச்சு. ஆனா இங்க இருக்கிற உங்களோட அன்பை பார்த்து இந்த வீடு எனக்கு மட்டும் சொந்தம் இல்லைங்கிறது புரிஞ்சு போச்சு. எல்லாரும் இந்த வீட்டு மேல அவ்வளோ ஆசையா இருக்கீங்க. நான் தான் கஸ்தூரி அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரோட நிம்மதியும் நான் கெடுக்க விரும்பல. அதனாலதான்
இது வரைக்கும் நான் எதுவுமே சொல்லாம இருந்தேன். இந்த உண்மையையும் மறைச்சேன். இப்பயும் நான் சொல்லணும்னு சொல்லல, தற்செயலா தெரிஞ்சிருச்சு. நீதான் கஸ்தூரினா உன் முட்டைக்கு கீழே ஒரு ஸ்டார் மச்சம் இருக்கும்னு சொன்னாங்களே. இருக்கு. கஸ்தூரிக்கு முட்டியில மச்சம் இருக்குன்னு உனக்கு எப்படிமா தெரியும்? அது அது வந்து ஏதாவது அடையாளம் இருக்குமேன்னு குத்துமதிப்பா சொன்னேன். அவளும் அதுக்கு ஏத்த மாதிரியே பதில் சொல்றா. முட்டியில மட்டும் மச்சம் இல்ல, என் முதுகுலயும் இதே மாதிரி மச்சம் இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த வீட்டை இவ்ளோ வருஷமா பாதுகாத்து பராமரிச்சு வச்ச உங்களுக்கு தான் இந்த வீடு. எப்பவுமே எனக்கு இந்த வீடு வேண்டாம். நீங்க இந்த வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். எங்க அப்பா அம்மா வாழ்ந்த வீட்டுல வாழணும்னு ஆசைப்பட்டேன், வாழ்ந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு என்னையும் கூட இருக்க அனுமதிச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன மீனாட்சி, இது உன்னோட வீடு. இத்தனை நாள் இந்த உண்மைய இப்படி மறைச்சு வச்சிட்டியே. ரியலி யூ ஆர் கிரேட். என்ன, உங்களுக்கு இன்னும் சந்தேகம் தீரலையா? தீரலனா உள்ள வாங்க, என் முதுகுல ஒரு மச்சம் இருக்கு, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ மச்சம் இருக்குன்னு சொன்னல, அதுவே போதும். மீனாட்சி, உன்னோட உண்மையான மனசை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என் குடும்பத்தை மறுபடியும் கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கு. அப்பாடா, இந்த வீட்டுக்கு ஒரு விடிவு காலம் கிடைச்சிருச்சு. அப்போ இந்த வீட்டோட ஓனர் நீங்க தானா? பாத்தியா, நீயும் சேர்ந்து கிண்டல் பண்ற. கிண்டல்லாம் பண்ணல, உண்மையதான் சொன்னேன். எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒருத்தர் திடீர்னு வந்து இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் நான் தான் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம மீனாட்சி தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி அப்படின்னா சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா மீனாட்சி, நீ சொன்ன வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? வாங்க போலாம். என்னங்க, கடைசியில இவதான் கஸ்தூரியா? கடைசியில இல்ல, முதல்ல இருந்தே அவதான் கஸ்தூரி. என்னங்க கிண்டலா? எனக்கு வயிறெல்லாம் எரியுது. கடைசியில பிளான் வேற பிரயோஜனம் இல்லாம போயிருச்சு. இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் பிளான் பண்ணணும் விவரம் கட்டவ. வா போலாம். என்னங்க, இப்ப என்ன பண்றது? உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணுங்கிற மாதிரி நமக்கு இப்ப வீடு போச்சே. ஆமா, எங்க அப்பாவோட வீடா இருந்திருந்தாவது அவரோட காலத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கும். இப்ப அதுவும் போயிடுச்சு. என்னுடைய கனவெல்லாம் வீணா போயிடுச்சு. 1 கோடி வரும் 2 கோடி வரும்னு கனவெல்லாம் கண்டு வச்சிருந்தேன். கடைசியில வாடகை வீட்டுல தான் தங்கணும் போல. அப்பா வேற எப்ப பார்த்தாலும் நீதி, நேர்மை, நியாயம், தர்மன். நம்ம கேட்கும் போது இந்த வீடை வித்து கொடுத்திருந்தா நமக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது.
பக்காவா செட்டில் ஆயிருக்கலாம். அண்ணி ஏதாவது ஐடியா சொல்லுங்க அண்ணி. நான் எங்க இருந்து ஐடியா சொல்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. தலையெல்லாம் சுத்துது. வேணா இப்படி பண்ணலாமா? எப்படி அண்ணி? எத்தனை வருஷமா நாம இந்த வீட்டை பராமரிச்சு கட்டி காப்பாத்திட்டு வந்திருக்கோம். அதுக்கு ஏதாவது அமௌண்ட் கொடுத்துட்டு போமான்னு கேட்கலாமா? கங்கா என்ன பேசுற? அவகிட்ட போய் பிச்சை எடுத்துட்டு இருக்க சொல்றியா? அண்ணி இந்த வீட்ல நீங்க எத்தனை வருஷம் வேணாலும் இருக்கலாம். எனக்கு இந்த வீடு முக்கியம் இல்ல, உங்களுடைய சந்தோஷம் அமைதியும் தான் முக்கியம்னு சொன்னால. ஆஹா இல்லடா, அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராதுடா. அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா இந்த வீட்டை விட்டு போவாங்களா? சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு வேற ஏதாவது யோசிக்கலான்னு பார்த்தா ஒண்ணுமே தோண மாட்டேங்குது. மூளை பிளாங்கா இருக்கு. என்னங்க யார் கால் பண்றாங்கன்னு பாருங்க. வேற யாரு? உங்க அப்பாவோட லூசு பாஸ் தான். இவன் ஒருத்தன். இனிமே இவன்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ பேசி பாரு. உங்க அப்பாவும் அவர் கூட தான் இருப்பாரு. அவர் ஏதாவது ஐடியா வச்சிருப்பாரு. கொடுங்க. பாஸ் சொல்லுங்க பாஸ். என்னம்மா என்னாச்சு? என்னாச்சு? அது வந்து துபார் என்ன வேணா சொல்லு. மீனாட்சி தான் அந்த வீட்டோட வாரிசுன்னு மட்டும் சொல்லாத. என்னால தாங்கிக்க முடியாதுமா, ஜீரணிக்க முடியாதுமா. என் ஹார்ட் நின்னுடும் போல் இருக்குமா. உங்க ஹார்ட் நின்ன என்ன, ஓடி போனா என்ன? மீனாட்சி தான் கஸ்தூரி அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அதான உண்மை. ஐயோ நம்ம திட்டம் எல்லாம் பாழா போயிடுச்சு. உங்க பூர்வீக சொத்து ஊதான். ஹலோ ஹலோ. என்ன பாஸ், இந்த ரமணா படத்துல வர்ற விஜயன் மாதிரி நோங்கிறீங்க? என்னாச்சு? ஏமா என்னமா சொன்ன? பாஸ் அப்படியே நெஞ்ச புடிச்சிட்டு செவுத்துல சாஞ்சிட்டார. அப்பா நீங்க என்கிட்ட பேசாதீங்க. அட என்னமா நீ நயன்தாரா மாதிரி என்கிட்ட பேசாதீங்கப்பா, என்கிட்ட பேசாதீங்கப்பா நீ எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கிற. இங்க என்ன மாதிரி பிரச்சனை ஓடிட்டு இருக்குது? இன்னமும் அதே டயலாக் சொல்லணுமா? என்னாச்சுமா? அந்த மீனாட்சி தான். ஆமா மீனாட்சி தான். மீனாட்சிக்கு என்ன? அந்த மீனாட்சி தான் கஸ்தூரி. அந்த கஸ்தூரி தான் இந்த வீட்டோட உண்மையான வாரிசு. இதுதான் நடந்துச்சு. போச்சா? எல்லாம் போச்சா? இதுவும் போயிடுச்சா? போலடா, இன்னும் உசுரோட தான்டா இருக்கேன். ஏய் இப்படி என் தள்ள குண்டு தூக்கி போட்டாங்களேடா. கவலைப்படாதீங்க. இந்த சிவசு இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்குமே கவலைப்படக்கூடாது. அதான கவலையே. பாஸ் என்கிட்ட ஒரு துருப்பு சீட்டு இருக்குது. துருப்பிடிச்ச சீட்டா? ஷாக் நியூஸ் கேட்டதுனால காது அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். துருப்பு சீட்டு. ஐடியா 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 ஐடியா. இருங்க பாஸ். ஏன் பாஸ் அவசரப்படுறீங்க? ஏண்டா? வெயிட் அண்ட் see. அண்ணா. என்ன பார்த்தா? இல்ல மீனாட்சி தான் கஸ்தூரின்னு சொல்றா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குண்ணா. இவ்வளவு நாளா இந்த விஷயத்த மறைச்சிருக்காளே, உங்களுக்கு அவ மேல டவுட்டே வரலையா? நாம கேட்கறதுக்கு முன்னாடியே மீனாட்சி எல்லா எவிடன்ஸையும் கொடுத்துட்டா. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நாம தான் யோசிக்கணும். அதைத்தானே நானும் யோசிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? பார்த்தா காலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை நமக்கு கத்துக் கொடுக்குது. நாளைக்கு நாம என்ன சொல்ல போறோங்கிறத நாளைக்கு காலம் தான் நமக்கு கத்துக் கொடுக்கும். அம்மா வைஷுவை கூப்பிடு. சரிண்ணா. இதை வந்துட்டாலே. என்னப்பா உங்க கடமை முடிஞ்சிருச்சு போல இருக்கு. உங்க முகத்துல சந்தோஷம் தெரியுது. இதுல உனக்கு ஏதாவது வருத்தம் இருக்காமா?
எனக்கு என்னப்பா வருத்தம் இருக்க போகுது? நீங்க தானே சொல்லிருக்கீங்க யாரையும் நம்பி இருக்க கூடாது, நம்ம சொந்த கால்ல நிக்கணும்னு, அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. யாரையும் நம்ப கூடாதுன்னா பெத்த அப்பனையும் சேர்த்தா? அப்படி சொல்லலப்பா. உங்க சக்திக்கு மீறி எங்களை எந்த குறையும் இல்லாம படிக்க வச்சிருக்கீங்க. இதெல்லாம் என் கடமைம்மா. நல்லா வளர்த்திருக்கீங்க. இதுக்கு மேல பெத்தவங்க என்னப்பா பண்ணுவாங்க? இத பாருமா, மீனாட்சி கிட்ட இந்த வீட்டை கொடுக்கறதுல உனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லையே? எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. அவங்களோட சொத்துப்பா இது, அவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஆமா, உங்க அண்ணங்க அண்ணி அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க? அத ஏன்பா கேக்குறீங்க? தெரிஞ்சுக்கத்தான். எல்லாரும் செம்ம மூட் அவுட். அதுவும் அன்னிக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு அவங்களுக்கு. அப்ப சிவசுக்கு என்ன ஆகும் தெரியலையே. சரி, நாம டிசைட் பண்ணத சபையில போய் சொல்லுவோம். சரிப்பா, வாங்க. என்ன எல்லாரும் வந்துட்டீங்களா? நீ மீனாட்சியா இருந்து இந்த வீட்டுக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்க. இப்போ கஸ்தூரியா மாறி என்னுடைய பாரத்தையே இறக்கி வச்சிட்டமா. மீனாட்சி, நாளைக்கே ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் போகிறோம். இந்த வீட்டை உன் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணுறோம். ஓகே? டேய், என்னடா பேசுற? முதல்ல மீனாட்சி தான் கஸ்தூரிங்கிறத ப்ரூவ் பண்ணும். அதுக்கு மீனாட்சிக்கு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பழைய டிஎன்ஏ டெஸ்ட்டை வச்சு அதை கோர்ட்ல ப்ரூவ் பண்ணும். ஆதார் கார்டு வாங்கணும். கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகும்டா. இத பாரு மீனாட்சி, பூதம் புதையல காக்கிற மாதிரி இத்தனை வருஷம் நான் இந்த வீட்டை காப்பாத்திட்டேன். என்னோட பசங்களும் என்னை ஏதோ பெரிய விரோதி மாதிரி தான் பார்த்தாங்க. அத பத்தியெல்லாம் நான் கவலைப்படல. இத பாருங்கப்பா, இந்த வீட்டை வித்தா எனக்கு 2 கோடி வரும், 4 கோடி வரும், எனக்கு எவ்வளவு வரும், இந்த நினைப்பெல்லாம் விட்டுருங்க. இனிமே உழைச்சு சம்பாதிச்சு சொந்த கால நிக்க பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களே. நீ எதுவும் சொல்ல வேணாம், ஏற்கனவே ஏகப்பட்டது பேசியாச்சு. இருங்க மாமா, மீனாட்சி ஏதோ சொல்ல வரா, அவளை சொல்ல விடுங்க. ஆமாப்பா, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கொஞ்சம் கேளுங்க. நீங்களே எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. சார், நீங்க யாரும் இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம். எல்லாரும் இங்கேயே ஒண்ணா இருங்க ப்ளீஸ். இதுக்காக தான் சார், என்னோட வீடுன்னு தெரிஞ்சும் நான் உண்மையை சொல்லல. எல்லாரோட சந்தோஷத்தையும் நான் புடுங்கிக்கிட்டேன் பாத்தீங்களா? நான் மட்டும் இந்த வீட்டுல தனியா வாழ்ந்து சந்தோஷத்தை அனுபவிப்பேன்னு நினைச்சீங்களா? நீங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னா இந்த வீட்டை அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு நானும் போயிடுவேன். என்னம்மா இது? நமக்கு சொந்தமா இல்லாத வீட்டுல நாம எப்படிமா இருக்க முடியும்? இவரும் பொழைக்க மாட்டாரு, மத்தவங்களையும் பொழைக்க விட மாட்டாரு. இதை இன்னைக்கு நேத்தா பண்ணிட்டு இருக்காரு. வாழ்க்கையில ஒருத்த நேர்மையா இருந்தா அது உனக்கு பிடிக்கவே பிடிக்காதே கங்கா. அப்பா, அண்ணி என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கோங்கப்பா. இவ்வளவு நாளா நீங்க வீட்டை பாதுகாத்துட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கு பரிசு ஏதாவது கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு அதைத்தான் அவங்க சொல்ல வராங்க. ஓ, அப்படிப்பட்ட நினைப்பு வேற உனக்கு இருக்கா? இத்தனை நாள் இந்த வீட்டுல
நான் வாடகை கொடுக்காம தான் இருந்துட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தப்பு. மாசம் வாடகைய பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் ஆரம்பிச்சு அதுல போட்டு வச்சிருக்கேன். அந்த பணத்தையும் மீனாட்சி, ஐம் சாரி, கஸ்தூரி கிட்ட தான் கொடுக்க போறேன். இந்த வீடு எனக்கு மட்டும் இல்ல, இங்க வாழ்ற எல்லாருக்குமே சொந்தம்தான். நீங்க இவ்ளோ வருஷம் இத கோவில் மாதிரி பாதுகாத்தீங்க. இது வீடு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற உறவுகளும் முக்கியம்தான். மாமா, நீங்க பேசுறதெல்லாம் உங்க நியாயத்தை பத்தி மட்டும்தான். ஆனா மீனாட்சி சொல்றது எங்களோட உணர்வை பத்தி. இது வீடு இல்ல, இதுல எங்களோட கனவு, சந்தோஷம், கஷ்டம் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் அவளோட மனசை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஆமா சார், அதான் சார் நானும் சொல்ல வந்தேன். மீனாட்சி மேடம், நீங்க எங்களை இருங்கன்னு சொல்றது உங்க பெருந்தன்மையை காட்டுது. அதுக்கு நாங்க எல்லாரும் கடமைப்பட்டிருக்கோம். ஆனா இந்த வீட்டை விட்டு போகணும்னு அப்பா முடிவு பண்ணிட்டாருன்னா அதை நீங்க மாத்த முயற்சி பண்ணாதீங்க. வேஸ்ட். ஏன்னா அப்பாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நாம 25 வருஷத்துக்கு மேல இந்த வீட்ல இருக்கோம்ல, அதனால சட்ட ரீதியா ஏதாவது ப்ராப்ளம் வருமான்னு மீனாட்சி யோசிக்கிறா போல. அப்படி எதுவும் வரக்கூடாதுன்னு நமக்கு ஏதாவது கொடுத்து பிரச்சனை வராதபடி இருக்கணும்னு நினைக்கலாம்ல. அதுவும் இல்லாம மீனாட்சி புத்திசாலில. கங்கா, அவ புத்திசாலியோ இல்லையோ, நீ அவளை விட பயங்கரமா யோசிக்கிற. நீ என்ன பண்ண போறேங்கிறத சூசகமா சொல்ற. நீ நினைக்கிறது எதுவுமே இங்க நடக்காதுமா. ஐயோ மாமா, நீங்க என்ன தப்பாவே நினைக்கிறீங்க. நான் எல்லார் சைடுல இருந்தும் தான் யோசிக்கிறேன். அண்ணி, நீங்க எல்லார் சைடுல இருந்தும் யோசிக்கல. உங்க சைடுல என்ன ஆதாயம் கிடைக்குமோ அதை மட்டும்தான் நீங்க யோசிக்கிறீங்க. அப்பாவை கோவப்படுத்தாதீங்க. இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, மீனாட்சி, இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அது கரெக்டா தான் இருக்கும். அந்த முடிவுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். இதுக்கு மேல நீங்க எல்லாரும் போறேன்னு சொன்னீங்கன்னா நான் கஸ்தூரி இல்ல. என்னது இது? கஸ்தூரின்னு நிரூபிச்சாதானே நீங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போவீங்க. என்னம்மா திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி நான் சொல்றேன். நாம எல்லாரும் இங்க ஒன்னாதான் இருப்போம். என்ன பார்த்தா? கடவுள் நம்ம பக்கம் இருக்காருன்றதை நிரூபிக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு சம்பவம் நடந்துட்டு இருக்குல்ல. நான் அதை முழுசா நம்புறேன். ஆனா எதை வச்சு நீ இப்படி சொல்ற? மீனாட்சி தான் கஸ்தூரின்னு தெரிஞ்சிருச்சே. அண்ணா, இப்படி சிரிச்சா இதுக்கு பின்னாடி ஏதோ அர்த்தம் இருக்கிற மாதிரி இருக்கு. அது என்னன்னு உடனே உனக்கு தெரிஞ்சாகணும், அதானே? கொஞ்சம் வெயிட் பண்ணு, தானா தெரியும். சார், உள்ள வரலாங்களா? என்ன மீனாட்சி இப்படி கேக்குற? இது உன்னோட வீடு.
இனிமே நாங்க தான் கேட்கணும், நாங்க இந்த வீட்டில் இருக்கலாமான்னு. என்ன சார் இப்படி பேசுறீங்க? யாருமே இல்லாம தனியா நின்ன எனக்கு அடைக்கலம் கொடுத்ததே நீங்க தான். இதுல ஒரு ஆச்சரியம் பாத்தியா? எந்த வீட்லேருந்து நீ காணாத போனியோ அதே வீட்டுக்கு நீ திரும்பி வந்திருக்க. சார், நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். என்ன உண்மையா? நான் உண்மையான கஸ்தூரி இல்ல சார். நான் சாதாரண மீனாட்சி தான். கஸ்தூரின்னு பொய் சொன்னேன் சார். அப்படின்னா இப்போ எதுக்கு இன்னொரு பொய் சொல்ற? என் பசங்களுக்காகவா? என் மனசாட்சிக்காக சார். யாரு என்ன மாதிரி இருந்தாலும் நான் நானா இருக்கணுங்கிற எண்ணத்துக்காக தான் சார். என்ன மீனாட்சி குழப்பற? உன்னை யாராவது மிரட்டினாங்களா? அதானே ஹாலில் நான் தான் கஸ்தூரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இல்லைன்றீங்க. என்ன சார் இது? நான் பொய் சொல்லும் போது என்ன நம்புனீங்க, இப்போ உண்மையை சொன்னா கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க. கேட்டுதானே ஆகணும். நீ கஸ்தூரிங்கிறதுக்கு எல்லா எவிடன்ஸையும் நீ கொடுத்தியே. உங்க அப்பா அம்மா போட்டோ போட்ட லாக்கெட்டு, அதெல்லாம் பொய்யா? ஆமா சார், உங்க மருமக பசங்க எல்லாரும் இந்த வீட்டு மேலதான் குறியா இருக்காங்க. எப்படியாவது உங்ககிட்ட இருந்து இந்த வீட்டை பறிச்சிடணும்னு யாரையோ கூட்டிட்டு வந்து கஸ்தூரின்னு சொல்றாங்க. இனிமே யாரையும் அப்படி கூட்டிட்டு வந்து நிப்பாட்ட கூடாதுன்னு தான் நான் கஸ்தூரின்னு போய் சொன்னேன் சார். எல்லாரும் என்ன கஸ்தூரின்னு நம்பிட்டாங்க. நீங்க ஒரு படி மேல போய் இந்த வீட்டை என் பேர்ல எழுதி வைக்கிற அளவுக்கு போயிட்டீங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வேண்டாம் சார். சார், நான் வேணா இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். இதை பாரு மீனாட்சி, நீ காட்டினிய லாக்கெட்டு அது டூப்ளிகேட்னு எனக்கு அப்பவே தெரியும். கஸ்தூரி காணாம போய் 23 வருஷம் ஆச்சு. ஆனா நீ காமிச்சியே லாக்கெட்டு, அதை வாங்கின கடை ஆரம்பிச்சே 3 வருஷம் தான் ஆச்சு. அதை வச்சே நீ கஸ்தூரி இல்லைன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ எதுக்காக என் பேர்ல இந்த வீட்டை எழுதி வைக்கணும்னு முடிவு பண்ணீங்க? நான் எங்க முடிவு பண்ணேன்? இவன் தானே வளரனா. அண்ணா இப்போதானா புரியுது. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் ஆதார் வாங்கணும், அதுக்கு 1 மாதம் ஆகும், அப்படி இப்படின்னு டிலே பண்ணீங்களாக்கும். அதான் சார் நானும் சொல்றேன், அந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டாம், நிறுத்திடுங்க. மீனாட்சி, ஏதோ ஒரு வகையில நான் உன்னை 100% நம்புறேன். நீ நல்லவன் என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த சொத்தை நான் உன் பேர்ல மாத்தி எழுதினாலும் நீ என்னை ஏமாத்த மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் பிள்ளைங்க கிட்ட சொல்லாத எல்லா உண்மையும் நான் உங்ககிட்ட சொன்னேன். இப்போ அதைத்தான் நான் சொல்றேன். இந்த சொத்து உண்மையாவே கஸ்தூரி கைக்கு கிடைக்கணும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க சொல்றதும் சரிதான் மீனாட்சி, சார். எது எப்பப்போ நடக்கணுமோ அது அப்பப்போ நடக்கும். போ, நிம்மதியா தூங்கு. போம்மா. அண்ணா வலிக்குதுண்ணா, வலிக்குதுண்ணா, அண்ணா வலிக்குதுண்ணா, அண்ணா. அண்ணா, அடிக்காதீங்கண்ணா, வலிக்குதுண்ணா. உனக்கு என்ன கொழுப்பு இருந்தா என் வீட்டு சொத்தை நல்லா தின்னுபிட்டு என் வீட்டிலே படுத்துக்கிட்டு என்னைய போலீஸ்ல காட்டி கொடுப்பியா? அண்ணா, அண்ணா, அடிக்காதீங்கண்ணா, 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 அண்ணா, அண்ணா, ஏண்டா, அண்ணா, என்னது? இல்லைண்ணா, நான் நீ இல்லைண்ணா, இல்லாம நான் வேற யாரா சொல்லுவா? ஆதாரம் இல்லாம நான் எதையுமே பண்ண மாட்டேன். ஐயோ, அண்ணா, அண்ணா, அடிக்குமாமா. ஐயோ. ஏய் முத்துப்பாண்டி, வெளியே போற இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
பெரியப்பா நம்ம சாராயம் காய்ச்சறோம்ல இவன் நம்மள போலீஸ்ல காட்டி கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்ல பெரியப்பா, போலீஸுக்கு நம்ம லொகேஷன் அனுப்பியிருக்கான். நம்ம எல்லாம் போன்ல அப்டேட்டா இருப்போம்ல, அது மாதிரி இவன் இல்ல. இவன் கொஞ்சம் வித்தியாசமா பழைய டெக்னிக்கை யூஸ் பண்ணி புறா கால்ல நம்ம லொகேஷனை அழகா வரைஞ்சி, கூகுள் கூட அப்படி வரையாது பெரியப்பா, இவன் அழகா மேப் போட்டு புறா கால்ல கட்டி அனுப்பியிருக்கான். அப்புறம் என்னாச்சு? இவன் போதாத காலம் மாட்டிக்கிட்டான். அந்த புறா கழுகு கிட்ட மாட்டி நம்ம வீட்டு மாடியில விழுந்துருச்சு. என்னடா இது புறா கால்ல என்னமோ இருக்குன்னு எடுத்து பார்த்தா, ஐயா வணக்கம், இந்த மாதிரி இந்த இடத்துல போலீஸுக்கு தெரியாம முத்துப்பாண்டி சாராயம் காய்ச்சறான்னு எழுதியிருக்கான். ஏய், இவன் தான் எழுதினான்னு உனக்கு எப்படி தெரியும்? ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாதுப்பா. பெரியப்பா, ஆதாரம் இல்லாம நான் எதையுமே பண்ண மாட்டேன். இவனுக்கு சின்னரா பெரியரா போடுறதுல ஆரம்பத்துல இருந்தே குழப்பம் வரும். சின்னரா போட வேண்டிய இடத்துல பெரியரா போட்டுருவான், பெரியரா போட வேண்டிய இடத்துல சின்னராவை போட்டுருவான். ஊருக்குள்ள வந்ததும் வலது பக்கம் திரும்பி இடது பக்கம் திரும்பினா அங்க ஒரு கிணறு இருக்கும். அந்த இடத்துல தான் இவங்க சாராயம் காய்ச்சறாங்கன்னு பக்காவா மேப் போட்டு அனுப்பியிருக்கான். அங்கதான் இவன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல மாட்டிக்கிட்டான். அதுவும் இல்லாம இவனோட கையெழுத்து நல்லா இருக்குமேனு நான் தான் எப்பவுமே எழுத சொல்லுவேன். எனக்கு எவ்வளவோ பெட்டிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எழுதி கொடுத்துருக்கான். அதை வச்சுதான் இவனோட கையெழுத்திய நான் கண்டுபிடிச்சேன். டேய், ஒரு நல்ல காரியத்துக்கு போறோம்னா அதுக்கு முன்னாடி ஆத்தாவுக்கு பலி கொடுக்கணும். இவனை போட்டு தள்ளுங்கடா. முத்துப்பாண்டி, நாம இப்ப நல்ல காரியத்துக்கு போறோம். அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது முத்துப்பாண்டி. நேரமாச்சு, சீக்கிரம் கிளம்பு, போலாம். டேய், பெரியப்பா சொல்றாருன்னு இன்னைக்கு உன்னை விடுறேன், மொத்தமா விடல. டேய், இவனை தூக்கி குடோன்ல கட்டி வைங்கடா. நான் இவனை வந்து வச்சு செய்யறேன். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மீனாட்சி தான் கோலம் போட வந்திருக்கா. டேய், அண்ணி பேரையா சொல்ற? இது அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சது, நீ காலிடா. நம்ம அண்ணா வீட்டில் வாசல் தெளிச்சு கோலம் போட வேண்டிய அண்ணி யாரோ ஒருத்தன் வீட்டில் போயிருக்காங்க. கோலம் போடுறதுக்குள்ள தூக்கிடுவானே. டேய், அவசரப்பட்டு காரியத்தை கட்டுறாதடா. நம்ம பிளான் படி நான் தான் முன்னாடி போவேன். இந்தா, அதை கொஞ்சம் போடு. நீ இங்கே இரு. நான் முகத்துல கரிச்சு போட்ட உடனே அடுத்த செகண்ட் நீ ஆட்டோல வந்துரு. புரியுதா? மேடம், பால் மேடம். இருங்க. வழக்கமா வேற அண்ணன் தானே வருவாரு? அவர் இன்னைக்கு லீவ் மேடம். ஓ சரி இந்தாங்க மேடம். டேய், வாடா வாடா. பண்ணிடு, போ 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 போ. போய் சீக்கிரம் போ. வாடா சீக்கிரம். போனா போனா சீக்கிரம் போனா. முத்துப்பாண்டி, என்னப்பா இதெல்லாம்? என்ன பெரியப்பா, நடந்ததெல்லாம் மறந்துட்டீங்களா? என்ன அவ வெட்டிட்டு போயிருக்கா. இன்னும் அந்த கரை என் மனசுலயே இருக்கு. சட்டையில உள்ள இந்த கரையை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே வெறி வரும்.
அதுக்காக தான் இந்த சட்டையை துவைக்காம அப்படியே வச்சிருக்கேன். டேய், வண்டி ரெடியா இருக்காடா? வண்டி சர்வீஸ் பண்ணி பெட்ரோல் போட்டு பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நம்ம கிளம்ப வேண்டியது தானே? நாளைக்கு நான் மீனாட்சி கழுத்துல தாலி கட்டுறத எவனாலையும் தடுக்க முடியாது. அண்ணன் ஒத்த கையை வச்சுட்டு எப்படி தாலி கட்டுவாரு? டேய் சும்மாரா. டேய், உனக்கு என்னடா சந்தேகம்? ஒண்ணும் இல்லைண்ணே. பரவாயில்ல, அவன்கிட்ட எதமோ கேட்டல, அதை பயப்படாம என்கிட்ட கேளு. அதெல்லாம் ஒன்றும் கேட்கலண்ணே. ஒழுங்கா உண்மையை சொல்லு. எப்போ நீங்க ஊருக்கு போவீங்கன்னு கேட்டேண்ணே. டேய், இந்த முத்துப்பாண்டிக்கு இந்த ஒரு கை தாண்டா வரல. காது இருக்கே காது, அது அவ்வளோ ஷார்ப்பா கேட்கும். நீ என்ன சொல்ல வந்தியோ அத சொல்லு. நீ அவங்கிட்ட கேட்டத நான் சொன்னா அடிச்சு சொல்லுவேன். நீயா சொன்னா அடி வாங்காம தப்பிப்ப. எப்படி வசதி? இல்லைண்ணே, அண்ணன் ஒத்த கையை வச்சுட்டு எப்படி தாலி கட்டுவாருன்னு கேட்டேண்ணே. டேய், நல்ல கேள்விடா. இதுக்கு எதுக்கு பயப்படுற? நீ என்ன தப்பாவா கேட்டுட்ட? நீ கேட்ட கேள்வியில அர்த்தம் இருக்குல்ல. ஆல்ரெடி 3 முடிச்சு போட்டே வச்சுட்டேன். இத அப்படியே கொண்டு போய் மீனாட்சி கழுத்துல போட போறேன். புரிஞ்சுச்சா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? டேய், என்ன வண்டிய? சரிண்ணே. மீனாட்சி பரண்டி. என்ன இன்னும் காஃபி வரல? வைஷு, மீனாட்சி, 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 எங்க போனா இவ? வைஷு, இத வரேன்பா. என்னப்பா? இப்பதான் ஏந்துக்கிறியா? நைட்டு ரொம்ப நேரம் படிச்சிட்டு இருந்தேன்ப்பா. ஓ, அதான். மீனாட்சி தூங்குறாளா? இல்லையே, அவங்க அப்பவே எந்திரிச்சிட்டாங்க. அப்படியா? கிச்சன்ல இருப்பாங்க. மீனாட்சி கிச்சன்ல இல்லம்மா. அப்ப வாசல்ல கோலம் போட்டுட்டு இருப்பாங்கப்பா. இருங்க, கூட்டிட்டு வரேன். என்னம்மா இது, காஃபியே வரலையே. அப்பா, அப்பா, என்னம்மா, என்னாச்சு? வைஷு, அப்பா,
இங்க பாருங்கப்பா, கோலம் எல்லாம் கலைஞ்சிருக்கு. பால் பாக்கெட் இங்க இருக்கு. மேடத்தையும் காணோம். எங்க போயிருப்பாங்க? எங்கேயுமே காணோம்ப்பா. நான் மேல போய் பார்க்கவா? மேடம், மேடம். அண்ணே, அண்ணே, மீனாட்சி மேடம் மேல வந்தாங்களா அண்ணி? இல்லையே, வரல. இருங்க, நான் போய் பார்க்கறேன். நான் தான் துணி காய போட்டேன், அங்கேயும் இல்லையே. ஐயோ, எங்க போற? இல்லையா? அப்பா, மீனாட்சி மேடம் காணோம்ப்பா. எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். அவங்களுக்கு என்னமோ நடந்திருக்கு. என்னாச்சுப்பா? வாசல் ஏன் இப்படி இருக்கு? அப்பா, நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கோலம் போட வந்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு என்னமோ ஆயிருக்கு. எனக்கு பயமா இருக்குப்பா. நீ ஒன்றும் பயப்படாத, மீனாட்சிக்கு எதுவும் ஆயிருக்காது. மாமா, மீனாட்சி யாராவது கடத்திட்டு உங்க போயிட்டாங்களோ? அப்பன் தான் கடத்திருக்கணும். என்ன மாமா இப்ப போய் இப்படி பேசிக்கிட்டு? அப்பா, நம்ம வீட்ல இப்படி நடந்திருக்குப்பா, இதை சும்மா விடக்கூடாது. அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அவங்க எங்க போயிருப்பாங்கப்பா? அடாடாடாடா, ஆளாளுக்கு எதையாவது பேசி குழப்பி விடாதீங்க. ஒரு நிமிஷம் யோசிக்க விடுங்க. மாமா, மீனாட்சி ஒரு வேளை திருப்பி வரலனா வீடு நமக்கு தானே சொந்தம். ஏய், ஐயே, உனக்கு வேற சிந்தனையே கிடையாதா? அப்பா, ஏங்க அப்படி நான் என்னங்க தப்பா பேசிட்டேன்? நீ எப்பவுமே தப்பா மட்டும் தான் பேசுவ. வா உள்ள. இன்னும் அண்ணனை வேற காணாம. ரொம்ப நேரம் வேற இங்க வெயிட் பண்ண முடியாது. ஆபீஸ் டைம் வேற. யாராவது பார்த்துட்டா அவ்வளவுதான். இந்த பொண்ணு வேற மயக்கத்துல இருந்து எழுந்து கத்தி ஊரை கூப்பிட்டுட்டா என்னடா பண்றது? அதானே எனக்கும் பயமா இருக்கு. டேய், அண்ணனுக்கு லொகேஷன் ஷேர் பண்ணல இல்லையா? பண்ணிட்டேனே, அவர் கூட இருக்கிறவருக்கு தான் அனுப்பியிருக்கேன். அண்ணே, எங்கடா இருக்கீங்க? டேய், அத நான் உங்ககிட்ட கேட்கணும். நீங்க எங்கடா இருக்கீங்க? அண்ணா, உங்களுக்கு லொகேஷன் சென்ட் பண்ணானுங்களா? என்னடா லொகேஷன்? இந்த ஊர்ல எல்லா தெருவும் ஒரே மாதிரியா இருக்குது. எங்க பார்த்தாலும் பிரிட்ஜ் பில்டிங்னு சுத்தி சுத்தி வந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கேன்டா. அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியல. அண்ணா, 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 இங்க இருக்க பாருங்க. டேய், பாத்துட்டேன்டா, பாத்துட்டேன். இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்கண்ணே. இங்க வாங்க, 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 வாங்க. டேய், எங்கடா மீனாட்சி? ஆட்டோல இருக்காங்கண்ணே. அத பாருங்க, அங்க பாருங்க. ஐயோ, மீனாட்சி, இவங்க மீனாட்சியை கடத்துறாங்களா? இப்ப என்ன பண்றது? ஒண்ணும் புரியலையே. டேய் அண்ணே, இவள காருக்கு மாத்துங்கடா. வேற யாராச்சும் பாத்துற போறாங்க. சரிண்ணே. டேய், போங்கடா. தூக்குடா அவங்கள. டேய், அண்ணா, நீ நேரா முத்துமாரியம்மன் கோயிலுக்கு வந்துரு. சரி, நானும் பின்னாடியே வந்துறேன். போ. டேய், வண்டியறா. பா. அட, என்ன ஒரு அழகு. அன்னைக்கு பார்த்த மாதிரியே இப்பவும் அழகா கொஞ்சம் கூட மாறலையே. அதே தேவதை மாதிரி. டேய், இன்னும் மயக்கத்திலே இருக்கா? மருந்த ஓவர் டோஸா கொடுத்துட்டாங்களோ? மூஞ்சில கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளிங்க. சரிண்ணே.
நீயா? எங்க போற மீனாட்சி? நீ என்ன எதிர்பார்த்திருக்க மாட்டல. என் கண்ணுல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டன்ல இந்த முத்துப்பாண்டி. முத்துப்பாண்டி வேண்டாம், என்னை விட்டுரு. என்னது வேண்டாமா? உனக்காக நான் எவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்கேன், நீ வேண்டான்னு சொல்ற? இங்க பாரு, இன்னும் 1 மணி நேரம் மட்டும்தான் நீ மீனாட்சி. அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் மீனாட்சி முத்துப்பாண்டி. பெரியப்பா, நான் சொன்னது கரெக்டா? கரெக்ட் தான்ப்பா. இங்க பாரு மீனாட்சி, உனக்காக நான் ஊர்ல என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? மீனாட்சி ஹோட்டலு, மீனாட்சி லாட்ஜ், மீனாட்சி மெடிக்கல் ஷாப்புன்னு. பெரியப்பா, இவளுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு பெரியப்பா. இன்னைக்கு சூப்பரான முகூர்த்த நாள். அன்னைக்கு நடக்காம போன கல்யாணம் இன்னைக்கு கண்டிப்பா நடக்கும். அன்னைக்கு நான் உனக்கு தாலி கட்ட வரும்போது நீ என் கையை வெட்டிட்டு தப்பிச்சு போயிட்ட. ஆனா இன்னைக்கு அது நடக்காது. முத்துப்பாண்டி புரிஞ்சுக்கோ, என்னை பாதுகாத்துக்கணும்னு தான் அன்னைக்கு நான் அப்படி பண்ண. நான் வேணும்னு ஒன்னும் கையை வெட்டல, அது ஆக்சிடென்ட். இங்க பாரு, இந்த ஆக்சிடென்ட் இன்சிடென்ட் அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் அண்ணையா மனசுல கல்யாண ஆசையை வளர்த்துட்டான். தேவதை மாதிரி இருக்கிற உன்னை வேணான்னு சொல்லுவனா? அன்னைக்கு ஏதோ ஏன் போராத நேரம் நீ தப்பிச்சிட்ட. இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டல்ல. இங்க பார், இன்னைக்கு முத்துமாரியம்மன் கோவில்ல நம்மளுக்கு கல்யாணம். உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேன். முத்துப்பாண்டி வேண்டாம், தேவலமா கிட்ட வராத. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. நடக்காது, நடக்கும், கட்டாயம் நடக்கும். இங்க பார், நீ ஏதாவது பண்ணி தப்பிக்க நினைச்சா பெரியப்பா அந்த வீடியோவை காட்டு. என்ன விட்டு முத்துப்பாண்டி, ப்ளீஸ் என்ன விட்டு. அண்ணா, ஐயோ இந்த பார், நீ ஏதாவது தகராறு பண்ணி தப்பிக்க நினைச்ச உன்ன போட்டு தள்ளிடுவேன். ஒழுங்கு மரியாதையா உன் கழுத்தை நீட்டு, இல்ல உன் அண்ணன் கழுத்து அவன் உடம்புல தங்காது. என்னாச்சு? முத்துப்பாண்டி சொல்றத கேளு, இல்லனா உனக்கு மட்டும் இல்ல உன் அண்ணனுக்கும் ஆபத்து. முத்துப்பாண்டி வேண்டாம், திரும்ப திரும்ப தப்பு பண்ணாத. சொன்ன கேளு ப்ளீஸ், என்னை விட்டுடு. டேய், வண்டியை கோயிலுக்கு விடுறா. ஏய், சைலண்டா உட்காரு. தப்பிக்கணும்னு நினைச்ச பார்த்தல்ல வீடியோ. சீக்கிரம் போக சொல்லுண்ணே. டேய், போடா போடா சீக்கிரம். யாராவது காப்பாத்துங்க. ப்ளீஸ் என்ன விட்டுரு. உன்னை விடுறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம்.
ஏங்க இந்த போட்டோவில் இருக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? அட நம்ம மீனாச்சு. என்ன சார் இந்த பொண்ணை பத்தி கேக்குறீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? உங்க லக்கேஜ் ஆட்டோல விட்டு வந்துட்டீங்களா? கவலையே படாதீங்க, மிஸ்ஸே ஆகாது. மீனாட்சி தான் எடுத்து வச்சிருப்பா. அவ ரொம்ப நல்ல பொண்ணு சார். உங்க அட்ரஸை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துருவா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? மீனாட்சியை 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். இப்ப நான் பார்க்கல. என்ன சார் ஆச்சு? அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாமா. என்னப்பா, நாமளும் 40-50 பேர்கிட்ட விசாரிச்சிட்டோம். மீனாட்சி எங்கேயுமே காணுமேப்பா. ஒரு ஐடியாவும் கிடைக்கல. பேசாம நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். வா. சார் சார், நீ பாரதி தானே? மீனாட்சியை பாத்தியா? மீனாட்சி முத்துப்பாண்டி ஆளுங்க கடத்திட்டு போயிட்டாங்க. முத்துப்பாண்டி ஆட்கள் கடத்திட்டு போயிட்டாங்களா? கோயில வச்சு அவளுக்கு கட்டாய கல்யாணம் பண்ண போறாங்க. அதை சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். ஆமா, யாருமா அந்த முத்துப்பாண்டி? முத்துப்பாண்டி எங்க ஊர் சார். மீனாட்சியோட அண்ணன் ஒரு குடிகாரன். அவர் குடி போதையில முத்துப்பாண்டி கிட்ட என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டாரு. என்னம்மா நீ சொல்றது தலையும் புரியல வாலும் புரியல, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுமா. என்னடா அது, எவ்வளவு குடிச்சாலும் ஏறவே மாட்டேங்குது. இதுதான் காசு கொடுத்து குடிக்கூடாதுங்கிறது. என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரியலையே. அந்த கும்பல்ல போய் கும்பலோட கும்பலா சேர்ந்து சரக்கு அட்டை போட வேண்டியதுதான். போதுமாண்ணா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் இந்த சீட்டில் உட்காரலாமா? ஆமா, இந்த கூட்டத்தில் யார் வெயிட்டான ஆளு? ஏய், என்ன வேலையும் சொல்லியுமா எங்க அண்ணன் உட்காந்துருக்காரு? அவரை பார்த்தா எப்படி தெரியுது? ஓ, இவர் தானா? ஓகே ஓகே. ஹலோ, ஐம் பாஸ்கர் பிபி. பிபினா பிளட் ப்ரெஷரா? அது உனக்கு. நான் சொல்றது பேபினா பிராந்தி புரியன்னு அர்த்தம். அது சூரிக்கு நான் பிபின்னு வச்சிருக்கேன். எல்லாரும் என்ன பாஸ்கர் பிபின்னு தான் கூப்பிடுவாங்க, தெரியுமா? சரி, அதுக்கு என்ன இப்போ? சரி, முக்கியமான மேட்டர் பேசணும். சரக்கு ஹிஸ்டரி பேசலாமா? சரி. பத்மதான். அது பாருப்பா, நான் ஒரு கர்டசிக்கு தான் வேணான்னு சொல்லுவேன். நீ அதை கண்டுக்காம ஊத்திக்கிட்டே இருக்கணும். தனியாரு உங்க அப்பா ஊத்துவானா? பேசாம இருங்கடா. இவன் என்னதான் காமெடி பண்றான்னு பாப்போம். எப்பவுமே சரக்குல தண்ணியை கொஞ்சமா தான் ஊத்தணும், இவ்வளவு ஊத்த கூடாது. ஹலோ, நான் என் பேரை எவ்வளோ டீசெண்டாக சொன்னேன், நீங்கள் உங்கள் பேர் சொல்லவே இல்லையே. ஏய், அண்ணனோட பேர் முத்துப்பாண்டி. ஓ, அப்போ வெயிட்டான பாடி தான்.
மிஸ்டர் முத்துப்பாண்டி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் கேக்குற? நீ என்ன ஜோசியரா? இதை பாருங்க, கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. கல்யாணம் ஆச்சா ஆகலையா? எங்க அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஏண்டா இப்படி ஏர்ம மாடு மாதிரி இத்தனை பேர் சுத்தி நிக்கிறீங்களா? அவருக்கு ஒரு அண்ணியை செலக்ட் பண்ணி கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணலையாடா? உனக்கு அவ்வளவுதான்டா. நிறுத்துறா. மச்சான், இதை பாருங்க மச்சான். என்னடா எங்க அண்ணனை போய் மச்சான கூப்பிடுற? என் தங்கச்சி ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். இவர் மச்சான கூப்பிடாம சித்தப்பான கூப்பிட முடியும்? என்ன மச்சான் அப்படி பாக்குறீங்க? என்னோட தங்கச்சி சும்மா கிளி மாதிரி இருப்பா. அப்போ கூண்டுல அடைச்சு வச்சிருக்கீங்களா? நீ சொல்லு மச்சான். என் தங்கச்சி அழகுன்னு அழகு, அப்படி ஒரு அழகு. ஆமா, உங்களை மாதிரி ஒரு ஆம்பளை தான் இத்தனை நாள் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் மச்சான். எவ்வளவு நாள் என் கண்ணில் மாட்டாம எங்க மச்சான் போயிருந்தீங்க? என் தங்கச்சி அவ்வளவு அழகா இருப்பா. இருங்க, போட்டோ காமிக்கிறேன். செம்ம ஃபிகரா இருக்கா இவன் தங்கச்சி. டேய், அது நிஜமாவே உன் தங்கச்சியா? என்னால நம்பவே முடியல. உனக்கும் இவளுக்கு சம்பந்தமே இல்ல. என்ன மச்சான் எப்படி சொல்லிட்டீங்க? இந்த பாட்டில் மேல சத்தியமா என்னோட கூட பிறந்த தங்கச்சி தான் மச்சான் அவ. எனக்கு அவளுக்கு உருவத்துல வேணா சம்மந்தம் இல்லாம இருக்கலாம். ஆனா உங்க கூட சம்மந்தம் வச்சுக்க தானே நான் எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்னோட தங்கச்சி பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? முதல்ல அதை சொல்லுங்க. டேய், என்னடா பேடிக்கு பாத்துட்டு இருக்க? கிளாஸ் காலியா இருக்குல, சரக்கு ஊத்தி குறா. சரி. இங்க பாரு, சரக்கு அதிகமா ஊத்து, தண்ணியை கம்மியா ஊத்து. ஏய், அண்ணனுக்கு சரக்குல தண்ணி ஊத்து. மச்சான், சரக்கு எடுங்க மச்சான். எடுங்க மச்சான். மச்சான் கொஞ்சம் எந்திரிங்களா? எந்திரிங்க மச்சான். எந்த சரக்கு நீங்க பிடிங்க. பிடிங்க. உங்க சரக்கு நான் பிடிச்சிக்கிறேன். இங்க தாம்பூலத்தட்டெல்லாம் இல்ல, அதனால சரகே நம்ம தாம்பூலத்தட்ட நினைச்சிட்டு மாத்திக்கலாம். இப்ப சேஸ் சொல்லுங்க மச்சான். சேஸ். நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சு. டேய், என்னடா சொல்றான் இவன்? நான் சொல்றத நம்பலாமா வேணாமா? அண்ணே, அது என்ன மச்சாங்க குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? என்னடா இவன் குடிச்சிட்டு பேசுறானு? இவனை நம்பலாமா வேணாமா அப்படிதான் நினைக்கிறீங்க? மச்சான், நான் போதையில் இருந்தாலும் தெளிவா பேசுவேன். மொபைல் இருக்குல்ல, அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கடா. நோட் பண்ணி. நம்பர் 32 சாந்தி காலனி, பலசுராகம், சென்னை 87. அவ்வளவுதான். மச்சான், நாளைக்கு காலையில உங்க சொந்த பந்தம் எல்லாரையும் கூட்டிட்டு என் வீட்டுக்கு என் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வர்றீங்க. வந்து என் தங்கச்சியை பொண்ணு பார்த்துட்டு அப்படியே தாலி கட்டி கூட்டிட்டு போறீங்க. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன்னா மட்டுமா மச்சான்?
இவனுக்கு எப்பயுமே இதே வேலை தான். ஆள் தெரியாம போட்டோ வேற காமிச்சிட்டான். இனி என்ன நடக்க போகுது தெரியலையே. என்னடா மறுபடியும் வரான்? எக்ஸ்கியூஸ் மீ மச்சான், ஒன்று சொல்ல மறந்துட்டேன். சரக்கு அடிச்சுட்டு வெறும் வயிற்றுல போகக்கூடாதுல்ல. நாளைக்கு உங்கள் மச்சானுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்க. அதனால பாக்கெட்டில் ஒரு 500 ஃபில் பண்ணீங்கன்னா போயிடுவேன். ம் ஆ ஓ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நீங்கள் எல்லாரும் வந்துடுங்க. மறந்து போய் பழையபடி கத்தியோட வரக்கூடாது. வரும்போது அண்ணனுக்கு நல்ல கிஃப்டாக வாங்கிட்டு வரணும். சரியா மச்சான்? வரட்டுமா? ம் ம். என்னம்மா அநியாயமா இருக்கு? ஒயிட் ஷாப்ல போய் யாராவது நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்களா? அண்ணா அடுத்து என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்லட்டுமா? இல்ல. அந்த பாஸ்கர் வீட்டுக்கு போயிருப்பான். பாட்டி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். பாட்டியும் மீனாட்சியும் பயந்து போய் ராத்திரியோட ராத்திரியா ஊர் விட்டு போயிருப்பாங்க. கரெக்டா? இல்ல சார். இல்லையாண்டா? கொஞ்சம் சும்மா இருங்க. நீங்க சொன்னதுதான் இல்லன்னு சொல்லிட்டாங்கல்ல. அக்கா நீங்க சொல்லுங்கக்கா, அப்புறம் என்ன நடந்துச்சு? என்ன இந்த ஆளு மாப்பிள்ளை கோலத்துல இங்க வரா? பாட்டி என்ன ஏமா, தேர்தலுக்கு தான் இன்னும் நிறைய நாள் இருக்கே, அதுக்குள்ளேயே வந்துட்டாங்க. ஐயோ, நீ வா உள்ள. நாளைக்கு காலையில உங்க சொந்த பந்தம் எல்லாரையும் கூட்டிட்டு என் வீட்டுக்கு என் தங்கச்சி பொண்ணு பார்க்க வர்றீங்க. பாட்டி பாட்டி என்னடா பாட்டி, 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. எதுக்காகடா உன்னை மன்னிக்கணும்? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டு வந்த? அது பாட்டி, நேத்து நைட்டு ஒரு பார்ல குடிக்கும் போது என் தங்கச்சி ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். இவர் மச்சானுக்கு விடாம சித்தப்பா நான் கூப்பிட முடியும்? குடிகார பையல குடிச்ச உனக்கு தலகால் புரியாதா? அம்மா யாரு, பாட்டி யாரு, தங்கச்சி யாருன்னு இதே பொழப்பா போச்சு உனக்கு. மச்சான், நீ சொன்ன மாதிரியே என் சொந்த பந்தங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டேன். நிச்சயதார்த்தம் தான் எதிர்பாராம ஒயின் ஷாப்ல நடந்து முடிஞ்சிருச்சு. மேற்கொண்டு உட்காந்து பேசலாமா? பெரியப்பா உட்காருங்க. பெரியப்பா பெரியப்பா, பொண்ணு வெக்கப்பட்டு ஓடி போய் ஒளியுது. இத பாருமா, பரிசம் போடலாம் நேரம் இல்ல. ஏற்கனவே நிச்சயம் ஆயிடுச்சுன்னு முத்துப்பாண்டி சொல்லிட்டான். அதனால இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, இன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு நாங்கெல்லாம் வந்திருக்கோம். என்ன பாஸ்கர், பிபி பாஸ்கர் தானே சொன்ன? என்ன பொசுக்குன்னு கால்ல எல்லாம் வந்துட்ட? உன் குணத்துக்காக ஒரு நயா பைசா கூட வரதட்சணை வாங்க மாட்டேன். இதுக்கு போய் கால்ல எல்லாம் வந்துட்டு இருக்க? எந்திரி எந்திரி ஏந்திரு ஏந்திரு. ஐயா, நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. நான் ஏன் தப்பா நினைக்க போறேன்? நான் தான் வரதட்சணையை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேனே. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கெல்லாம் பெரியவங்க, உங்களவுக்கு நாங்கெல்லாம் வசதி இல்லாதவங்க. இந்த பைய குடிபோதையில எதோ உளறி இருக்கான். அவன் பேசுனதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்களும் இப்படி வந்துட்டீங்க. உங்க வயசு என்ன, மீனாட்சி வயசு என்ன, அதையும் கொஞ்சம் பார்க்கணும்ல.
ஏய் என்ன விளையாடுறியா? இல்லங்க அது டேய் சும்மா இருந்தவன சொரிஞ்சு விட்டுட்டு வேடிக்கை பாக்குறியா? இத பார், இந்த சீன்லாம் என்கிட்ட வேண்டாம். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சொந்த பந்தமெல்லாம் வந்திருக்கு, ஊரே வெளியில நிக்குது. மீனாட்சியை கல்யாணம் பண்ணாம வெறுங்கையோட வெளியில போனா எனக்கு அசிங்கம். நானா பொண்ணு கேட்கல, நீதான் தரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்க. டேய் முத்துப்பாண்டி, ஐயா இவன்ட்டு என்னடா பேச்சு? போய் போட்டோ தூக்கிட்டு வாடா. போ. என்ன மிரட்டி பாக்குறியா? ஏதோ தப்பு நடந்து போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, கேட்காம திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா போயிடு, இல்லன்னா நான் போலீஸ் கூப்பிடுவேன். ஏய் கழுவி, போலீஸ கூப்பிடு இல்ல வேற யாரையாவது கூப்பிடு. இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். யோ பெருசு, சொல்லு. என்ன மிரட்டி பாக்குறியா? இந்த வயசுல நான் பார்க்காத மிரட்டல் கிடையாது. என் பேத்தி மேல யார் கையாவது பட்டுச்சு, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இங்க பாருங்க, எங்க அண்ணன் போதையில ஏதோ உளறிடுச்சு. என்னோட சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணக்கூடாது, அது சட்டத்துக்கு விரோதமானது. இங்க பாரு பெரியப்பா, சட்ட விரோதமா? அப்படியா? ஏய், சட்டத்தை பத்திலாம் நீ என்கிட்ட பேசக்கூடாது. எனக்கு எல்லா நியாய தர்மமும் தெரியும். யாருக்கிட்டையாவது அத்துமீறி நடந்திருக்கனா? யார் வீட்டுக்காவது போயிருக்கனா? உன் பேர அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறான்னு வாக்கு கொடுத்தான், அதனாலதான் வந்தோம். அண்ணா என்ன மன்னிச்சிருங்கண்ணா, நேத்து குடி போதையில ஏதோ உளறிட்டேண்ணா. ஆமாண்ணா, எங்க அண்ணனை மன்னிச்சிருங்கண்ணா. ஏய், என்ன நீ பொசுக்குன்னு அண்ணன் சொல்லிட்ட? கேட்டு அப்படியே நெஞ்சே வெடிக்குது. நீ அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. நீயா சொல்ற? பெரியப்பா, தாலியை கொடு. இத பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. டேய், நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேக்குறது? இந்த தாலிய உன் தங்கச்சி கழுத்துல நான் கட்டாம போக மாட்டேன்டா. வேண்டான்னு சொல்லிட்டேன். பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏய், நீ யாரு நாட்டாம? அவன் ஃப்ரெண்டு. பா அந்த பக்கம். விடுறா, விடுங்கறல. ஏய் வேண்டாம் சொன்ன கேளு. ஏய் விடுடா. எல்லாரையும் சேர்த்து வச்சு கொளுத்திடுவேன், வீட்டோட கொளுத்திடுவேன். யாருக்கிட்ட தொலைச்சிடுவேன். மீனாட்சி, ஒண்ணு இல்ல மீனாட்சி, பயப்படாத. நீ பயப்படாத. பாட்டி, இப்படியே உட்கார்ந்து இருந்தா எப்படி? அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். பாரதி, பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? இது கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா? முத்துப்பாண்டி மேலையா? முத்துப்பாண்டி யாருன்னு தெரியும்ல, இந்த ஊரே அவன் கண்ட்ரோல்ல இருக்கு. தேவையில்லாம வம்புல மாட்டிக்காத. ஏய், இப்ப என்ன தாண்டி பண்றது? எல்லாம் இவனால வந்தது, இந்த குடிகார பயலால வந்தது. பாட்டி, நான் பண்ணது தப்புதான் பாட்டி. இனிமே சத்தியமா நான் குடிக்கவே மாட்டேன் பாட்டி.
ஏய் வாய் திறக்காத, போடா, போயிடுற அந்த பக்கம். நீ சொல்ற வார்த்தைய தண்ணியில தாண்டா எழுதணும். ஒவ்வொரு தடவையும் குடிச்சிட்டு ஏதாவது ஒரு ஏழை இழுத்துக்கிட்டு தாண்டா வர நீ திருந்தவே மாட்டேடா. ஐயோ, இத நம்ம எப்படி சமாளிக்க போறோம்னே தெரியலையே கடவுளே. ஹாஸ்பிட்டல்ல தகவல் சொல்ல சொல்லிருந்தேன். அங்க இருந்த போன் வருது. பேசு. என்னம்மா ஆச்சு முத்துப்பாண்டிக்கு? பாரதி, அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையா? ஆப்பாடா. ஆனா அந்த முத்துப்பாண்டியோட கை நரம்பு கட்டானதுனால அந்த கை விளங்காம போயிடுச்சாம். ஐயோ, என்னாச்சு? அவங்க ஆட்கள் எல்லாம் மீனாட்சி மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. சரி பாரதி, அவங்க வராங்க, நான் அப்புறம் பேசுறேன். ஓகேவா? வச்சிடுறேன். பாத்தியா, முத்துப்பாண்டியோட ஒரு கை போச்சா? ஐயோ, என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது, யோசிக்கவே வேண்டாம். உடனே இந்த ஊரை விட்டு கிளம்புங்க. மீனாட்சி, இனிமே யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. நாம உடனடியே இங்க இருந்து கிளம்புவோம். வா, சீக்கிரம் வா, சொன்னா கேளு. வா, போயிடலாம். வா வா, சீக்கிரம் வா வா. முன்ன பின்ன தெரியாத ஊர்ல நான் போய் என்ன பாட்டி பண்றது, யார பாக்குறது, எதுவுமே புரியல. அதெல்லாம் யோசிக்காத, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. தங்கச்சி, என் குடிப்பழக்கத்தாலும் வாழ்க்கையே வீணா போச்சு. என்ன மன்னிச்சிருமா. என்ன நீ? ஏய், அவங்க வரதுக்குள்ள நம்ம கிளம்பிடலாம். அவங்க கண்ணுல நம்ம பற்றக்கூடாதுரி. உடனே நம்ம போயிடலாம். அவனுக்கு கோவம் அதிகமாயிடும். படாம கிளம்புங்க. செலவுக்கு பணம் இருக்கா? வா போலாம். என்னத்தை தேடுற? உன்கிட்ட ஒண்ணுமே இருக்காதே. இவ கல்யாணத்துக்கு வாங்கின நகை பணம் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. நான் பாத்துக்கிறேன். நீ வா போலாம். அவங்க தப்பிச்சு போன 1 ஹவர்ல முத்துப்பாண்டி ஆளுங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டை நாஸ்தி பண்ணி எங்களை மிரட்டி அவங்க 2 பேரும் எங்கன்னு கேட்டாங்க. அது மட்டும் இல்ல, பாஸ்கரையும் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க. என்ன அடிக்கடி தேடி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. மீனாட்சி உன் ஃப்ரெண்டு தானே, அவ எங்க போயிருக்கான்னு உனக்கு கட்டாயம் தெரியும், அவ எங்க இருக்கான்னு சொல்லுன்னு கேட்டு கேட்டு மிரட்டினாங்க. அதனால கொஞ்ச நாள் நான் சென்னை வந்துட்டேன். மீனாட்சியோட ஆட்டோ ஓட்ட போயிட்டேன். ஏமா, உன் புராணத்தை கேட்கவா நாங்க இங்க வந்திருக்கோம்? மீனாட்சி கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுமா? சார், இன்னும் முகூர்த்தத்துக்கு 2 மணி நேரம் தான் இருக்கு. ஏன்னா முத்துப்பாண்டியோட பெரியப்பா ஒரு சரியான ஜோசிய பைத்தியம். நல்ல நேரம் வரத்துக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்குன்னு ஜோசியர் சொன்னாரு. அதை நான் கேட்டேன். இது என்ன கோலம்? இதெல்லாம் ஒரு சிறப்பு பூஜை பண்ணதுக்கான அடையாளம். அதெல்லாம் அப்புறம் பேசிப்போம். நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. எப்ப வரேன்னு சொன்னீங்க? எப்ப வந்திருக்கீங்க? முகூர்த்தம் முடிஞ்சு 1.5 மணி நேரம் ஆகுது. அடுத்த முகூர்த்தம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு தான். அது வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். அப்பதானே நல்ல நேரம் வரும். எனக்கு இன்னைக்கே நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ போய் கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய ஏற்பாடை பண்ணு. வேண்டாம் முத்துப்பாண்டி, அவசரப்படாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஆமா, ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. முதல்ல கல்யாணம், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ரெஜிஸ்டர் பண்ணாம கல்யாணம் பண்ணக்கூடாது. என்ன திருட்டு கல்யாணமா? என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? நான் இரு, ரொம்ப ஓவரா பேசுறீங்க. கொஞ்சம் பின்னாடி பாருங்க. உங்க பின்னாடி இல்ல, என் பின்னாடி பாருங்க. என்ன கத்திய காட்டி மிரட்டுறீங்களா? நீ கத்தாம இருக்கிறதுக்கு தான் நாங்க கத்திய காட்டுறோம். நீ கத்தி ஊரை கூட்டினா கத்தி தான் பேசும். மந்திரத்தை இப்ப நான் கத்தி சொல்லட்டுமா இல்ல மனசுக்குள்ளே சொல்லட்டுமா? எப்படி வேணா சொல்லு. போ. போ. என்ன ஒளிக்குமார் வந்துட்டியா? ஆமா, கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டியா? பக்காவா ரெடி பண்ணியாச்சு. ஏய், ஜனங்களாம் வந்துட போறாங்கடா. அண்ணே, அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறோம்னே. யாருமே கோயிலுக்கு வராதபடி நேத்தே தலைவி கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணியாச்சு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சந்தோஷமா தாலி கட்டுங்க.
இந்த ஒல்லிக்குமார்ட்ட ஒரு வேலை கொடுத்தா பக்காவா பண்ணி கொடுத்துருவனே. அண்ணே இங்கிருந்து மீனம்பாக்கம் பக்கம் தானே, அதுக்கு அப்படியே அண்ணியை கூட்டிகிட்டு சிம்லா ஊட்டி அங்க இங்கன்னு ஜாலியா அனிமூன் போயிட்டு. ஐயோ பெரியப்பா, இவன் என்ன அடிக்கடி வெக்கப்பட வைக்கிறான் பெரியப்பா. டேய் குமார், உன்னுடைய பாசத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சுடா. நன்றிண்ணே, நன்றி. அட பாவீங்களா, மீனாட்சியை கடத்திட்டு வந்து கட்டாய கல்யாணம் பண்ணலான்னு பாக்குறீங்களா? என்ன பண்ணலாம்? அதனால கவலையப்படாதீங்க, நம்ம கிட்ட 2 மணி நேரம் இருக்கு. 2 மணி நேரம் இருக்கா? ஏதாவது சினிமாவுக்கு போயிட்டு போலாமா? சார் என்னம்மா விவரம் புரியாது பேசிட்டு இருக்க? டேய் பார்த்தா, நேரா போலீஸ் ஸ்டேஷன் போ, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள நேரா கோயிலுக்கு கூட்டு வா. போ. சார் ஒரு நிமிஷம் சார், நீங்க போ வேணாம். ஏம்மா? எனக்கும் மீனாட்சிக்கும் தெரிஞ்ச ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவருக்கு எங்க மேல மரியாதை இருக்கு. அவருக்கு நானே டேய், ஃபோன் இது பண்றேன். நல்ல விஷயம் தான். ஃபோன் பண்ணுமா? ஆ, ஓகே எங்க சார். போன்? அங்க வச்சிருங்க. எவ்வளவு நேரம் தான் ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க? எங்க அண்ணன் கல்யாணத்தை பாக்குறதுக்கு எவ்வளவு நாளா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. அவசரப்படாதீங்க. ஒரு கல்யாணத்துல இவ்வளவு சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்றது சும்மா இல்ல. கல்யாணம் பண்ணிட்டு வாழ போறவங்களுக்கு அனுகிரகம் பூர்ணமா கிடைக்கணும். 2 பேரும் ஒற்றுமையா சந்தோஷமா காலம் முழுக்க வாழணுமா இல்லையா? ஆமாங்க ஐயா, அதுக்காக தான் நீங்க சொன்ன மாதிரி வெயிட் பண்றோம். நீங்க அவருக்கு சொல்லி புரிய வைங்க. நல்ல நேரம் வரத்துக்கு நிறைய டைம் இருக்கு. எவ்வளவு பேசுறீங்களே, பொண்ணு கழுத்துல கட்ட போற திருமங்கல்யங்க அட்சயதும் தேங்காய் மட்டும்தானே இருக்கு. அது எங்க அண்ணன் கையில இருக்கு, அவரே கொண்டு வந்து கட்டுவாரு. அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. மந்திரம் சொல்லி எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கணும். மாங்கல்ய கயிறை வாங்கிட்டு வாங்க. நான் கேட்டா தரமாட்டாரே. டேய், அத நான் போய் வாங்கிட்டு வரேன்டா. டேய், பொண்ணு கடையான்னு பாத்துட்டு வா. சரிங்க பெரியப்பா. அம்மா வாங்கம்மா போலாம். வாங்க. சரிப்பா. முத்துப்பாண்டி, அந்த தாலிக்கயிறை கொடுப்பா. இப்ப எதுக்கு பெரியப்பா கேக்குறீங்க? நான் அதை மீனாட்சி கழுத்துல தான் கட்டுவேன்னு எத்தனை நாளா பத்திரமா வச்சிருக்கேன்னு தெரியும்ல. குடுப்பா, ஐயர் கேக்குறாரு, குடுப்பா. ஏதோ சாங்கியம் பண்ணணுமா? அதெல்லாம் வேணாம் பெரியப்பா, இது அவளுக்குன்னு எப்போ வாங்கின தாலி, என்கிட்டயே இருக்கட்டும். அது சொன்னா கேளுப்பா. எல்லாம் கைகூடி வரும்போது முட்டாள்தனமா ஏதாவது பண்ணி சொதப்பிடாத. கொண்டா, பண்ண வேண்டிய சம்பிரதாயம் பண்ணணும்ல. குடுப்பா, குடு. முத்துப்பாண்டி, வேணாம் முத்துப்பாண்டி. இது பாரு, என் தங்கச்சி வாழ்க்கை கெடுக்காத. முத்துப்பாண்டி, நான் சொல்றது கேளு முத்துப்பாண்டி. முத்துப்பாண்டி, என் தங்கச்சியோட வாழ்க்கை கெடுத்துறாத முத்துப்பாண்டி. சாரி மச்சான், சாரி மச்சான், என்னை எத்த வச்சிட்டியே. அவளை நான் மகாராணி மகாராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேன். ஒரு கை இல்லாம எப்படி உன் தங்கச்சியோட வாழ்க்கை நடத்துவேன்னு கவலைப்படுறியா மச்சான்? அவளை நெஞ்சில நெஞ்சில வச்சு தாங்குவேன். அவளை நான் அடையாம விட மாட்டேன். டேய், சொன்னா கேளு. டேய், என்ன வேணாலும் பண்ணிக்கடா. என் தங்கச்சி விட்டுறா. இல்ல உன்னை உட்கார்றா. இங்க பாரு மச்சான், எனக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியா இருந்தீனா உன் தங்கச்சி தலையில நீ அட்சதையே போடலாம். இல்ல உன் வாயில அவ அரிசிய போடுவா. டேய், என்ன மிரட்டி பாக்குறியா? கெஞ்சிக்கிட்டு இருக்க. இங்க பார்,
கல்யாண மூட்ல இருக்கேன். கடுப்பேத்தாம கம்மனு இரு. 2 பேரும் துள்ளிங்க, இங்கே சமாதி கட்டிட்டு போயிடுவேன். அக்கா கொஞ்சம் சீக்கிரம் போங்கக்கா. மீனாட்சி கழுத்துல தாலி ஏறிடு போகுது. கல்யாணம் நடக்க இன்னும் 1/2 hour இருக்கு, போயிடலாம். ஆமா, 1/2 hour இருக்குன்னு 3/4 மணி நேரமா சொல்லிட்டு இருக்க. வைஷோ, நீ ஒன்றும் கவலைப்படாத. நாம போற வரைக்கும் மீனாட்சிக்கு கல்யாணம் நடக்காது. தைரியமா இரு. சரிப்பா. கடவுளை நம்புவோம். சீக்கிரம் போங்கக்கா. பார்த்து போமா, பள்ளத்துல விட்டுறாத. ஐயா, மாங்கல்யம் இருந்தாங்க. நேரமாயிட்டே இருக்கு. பொண்ணு ரெடியானு பாரு. போடா போடா சீக்கிரம். கைய காட்டு. ஏய், இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டச்சப் எல்லாம் முடிஞ்சது. ஜுவல்ஸ் தான் போட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. நீ சாதாரணமா சொல்லிருப்ப. சொல்ற விதத்துல சொல்லணும். முதல்ல பொருள் எடு. மீனாட்சி, மீனாட்சி, இவ கோபக்காரி மீனாட்சி. மறந்து பிடிக்காத, இல்லைன்னா தலையை சீவிடுவா. இரு, அடங்கு, இருமா, முடியாது. ஏன்? நான் ரெஸ்ட் ரூம் போகணும். அத முதல்ல சொல்லி தொலை வேண்டியதானே. டேய் வாடா. நீங்களும் வெளியில போங்க. போங்க. சுந்தர சார் நம்பர் ஞாபகம் வந்துருச்சு. வாடி வெளியே குடிடி. அவ்வளோ ஈஸியா தப்பிச்சலாம்னு நினைக்காத. சொருகிருவேன். தேவையில்லாம என் கத்திக்கு வேலை வச்சிடாத. எதையாவது பண்ணி ஒன்னனையும் இழந்துராத. உக்காரு. ஏய், ஜுவல்ஸ போட்டு விடுறீ. போ, வாடி வா. அக்கா கொஞ்சம் சீக்கிரம் போங்கக்கா. முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. போய் பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்க. டேய் போடா. சரி பெரியப்பா, கூட்டு வர. அண்ணே, ஐயர் உங்களை வர சொன்னாரு. டேய், இவன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டும்போது இவனும் பார்க்கணும். மனசே இல்லைனாலும் அச்சதை போட்டு அரைகுறையா வாழ்த்திட்டு போட்டோம். கட்டெல்லாம் அவுத்துட்டு கூட்டிட்டு வாங்கடா. ஹலோ ஒல்லிகுமார், சொல்லுங்க பெரியப்பா. சீக்கிரம் கூட்டு வாடா. தோ கூட்டு வரேன் பெரியப்பா. ஏய், எந்திரி ஏந்திரி எந்திரி. ஏந்திரி சொல்றாங்க. கூப்பிடுறாங்க பாரு. வா. டைம் ஆயிடுச்சா? வா.